ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திகா டின்டு ஸ்கெச்சஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ட்ராயிங் வீடியோன்னு வாங்க வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த ட்ராயிங்க்கு தேவையான ஸ்கெட்ச் புக், கிராஃப்ட் ஸ்கெட்ச் புக், பிரிஸ்டோ பிராண்ட், தென் ஹூஹூ மார்க்கர் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நான் அவுட்லைன் வரைஞ்சி முடிச்சுட்டேன். அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, நான் ஒரு எலிஃபண்ட் தான் அனிமேட்டட் எஃபெக்டில் வரைய போகிறேன். அதுக்கான ஹூஹூ மார்க்கர் ஸ்கெட்ச் கலரிங் பார்த்திங்கன்னா ஆஷ் கலர், பிங்க் கலர் அண்ட் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் அண்ட் பிளாக் கலர் ஐஸ் பார்ட்டுக்காக யூஸ் பண்ண போகிறேன். ஆஷ் கலர் லைட் ஷேட் எடுத்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே நான் ஃபஸ்ட் லேயராக அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஷேடிங் ப்ராசஸ் பண்ணுறப்பே எலிஃபண்ட் பற்றின எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். எலிஃபண்ட் தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங் லேண்ட் அனிமலுங்க. இந்த எலிஃபண்ட் பார்த்திங்கன்னா ஹெர்பிவோரஸ் மேமல் டைப், அதாவது பாலூட்டி வகையை சார்ந்தது. உலகத்திலே யானை தான் மனுஷனுக்கு இணையாக வாழுதுன்னு சொல்லலாங்க. அதாவது 70 வருஷம் வரைக்கும் யானைகள் வாழக்கூடிய அளவுக்கு அதுக்கு இருக்குது கெப்பாசிட்டி. இந்த எலிஃபண்ட் இந்த வேர்ல்ட்லேயே 3 வகையான எலிஃபண்ட் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. அது என்னென்ன யானை வகைன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் புஷ் எலிஃபண்ட், ஆஃப்ரிக்கன் ஃபாரஸ்ட் எலிஃபண்ட், ஏஷியன் எலிஃபண்ட். இந்த எலிஃபண்ட்ஸ் எல்லாம் மேல் எலிஃபண்ட், ஃபீமேல் எலிஃபண்ட், பேபி எலிஃபண்ட் நம்ம சொல்லலாம். மேல் எலிஃபண்ட்டை களிறுன்னும், ஃபீமேல் எலிஃபண்ட்டை பீடின்னும், நம்ம நார்மலாக பேபி எலிஃபண்ட்டை காஃப் அண்ட் கப்புன்னு சொல்லலாம். இந்த யானையெல்லாம் ஒரு சவுண்ட் கொடுக்கும் இல்லையா, அந்த சவுண்டை பெல்லோயிங் சொல்லுவாங்க. அதாவது யானை பிளிறுதல்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், அதுதான் இதோட சவுண்ட் பெல்லோயிங்னு சொல்கிறாங்க. நம்ம ஏஷியன் எலிஃபண்ட்டை விட ஆஃப்ரிக்கன் எலிஃபண்ட் தான் ரொம்பவே பெரிய சைஸில் இருக்கும். அதோட காதுகள் பார்த்துருப்பீங்க நீங்களே, அதோட காது மட்டும் ரொம்பவே பெருசாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இந்த ஆஃப்ரிக்கன் எலிஃபண்ட்டில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதில் பார்த்திங்கன்னா தங்கம் ஃபீமேலுக்கும் இருக்கும், மேலுக்குமே இருக்கும். அதே ஏஷியன் டைப்பான எலிஃபண்ட் பார்த்திங்கன்னா ஃபீமேல் எலிஃபண்ட்டுக்கு தங்கம் ரொம்பவே ரேராக தாங்க இருக்கும். அதே மாதிரி ஆஃப்ரிக்கன் எலிஃபண்ட்டில் பார்த்திங்கன்னா அதோட முதுகுப்புறம் ரொம்பவே கர்வாக இருக்கும். அது இன்வர்டாக இருக்கும். அதாவது ஹெட் இருக்குல்லையே, அதோட தலைப்பகுதிக்கு உள்புறமாக ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அந்த ஆஃப்ரிக்கன் எலிஃபண்ட் நம்ம நார்மலாக இருக்கிற ஏஷியன் எலிஃபண்ட்டை விட பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். இப்போ ட்ராயிங் ப்ராசஸில் நான் கீழே ஃபுல்லாகவே ஆஷ் கலர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ மேலே தான் நம்ம அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். சேமாக அதே மாதிரியே நம்ம லைட் ஷேடை ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் லேயராக அப்ளை பண்ணிக்கலாம். நான் அனிமேட்டட் எஃபெக்டில் வரைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் சின்னதாகவுமே கொஞ்சம் ஐஸ்லாம் பெருசாக இருக்கிற மாதிரி லுக் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபேஸ் பார்ட்லேயும் சேம் ஆஷ் கலரை அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ ஃபேஸோட ஃபஸ்ட் லேயர் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஐஸை மட்டும் நம்ம ஒமிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். நான் சொன்ன மாதிரி இப்போ டார்க் ஷேட்ஸை ஆஷ் கலரில் எடுத்து நான் அவுட்லைன் மாதிரி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுறேன்.
இப்போ நம்ம யானையோட உணவு வந்து எப்படிலாம் சாப்பிடுன்ற மெத்தட் பற்றியும் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். யானைகள் வந்து ஹெர்பிவோரஸ்ங்க, அது பிளான்ஸ் அது ரிலேட்டடாக தான் சாப்பிடும். என்ன ரொம்ப விரும்பி சாப்பிடும்னா பேம்பு, சுகர் கேன் இதெல்லாம் தான் ரொம்பவே விரும்பி சாப்பிடுங்க. யானை வந்து அதோட உணவு வந்து சேகரிக்கிற நேரம் பார்த்திங்கன்னா, அதுக்காக அது செலவிடுற நேரம் பார்த்திங்கன்னா 16 மணி நேரம் வந்து அந்த ஃபுட்டை கேதர் பண்ணுறதுக்காகவே வந்து அது செலவு பண்ணுது. அப்புறம் யானையோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக தாங்க இருக்குது. 40% ஆஃப் ஃபுட்டு மட்டும்தான் அதுக்கு டைஜஷன் ஆகும். ஏன்னா அது ரொம்பவே ஸ்லோ ப்ராசஸில் தான் அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது. இப்போ ட்ராயிங் ப்ராசஸில் நம்ம எலிஃபண்ட்டோட அந்த காதுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஏரியா வந்து நான் லைட்டாக அந்த இன்னர் பார்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது நான் பேபி பிங்க் ஷேட் வந்து கொடுக்குறேன். தென் அது மாதிரியே வாய் பகுதியிலையும் நான் வந்து லைட்டாக வந்து பேபி பிங்க் ஷேடே கொடுத்துக்கிறேன். உள்ளார கவரிங் ஏரியா பார்த்திங்கன்னா லைட்டாக ரெட் ஷேட் கொடுத்துருக்கேன். அப்போ தான் இந்த பிங்க் வந்து அந்த நாக்கு தானே நான் போட்டிருக்கேன் அனிமேட்டட் எஃபெக்டில், அது வந்து பேபி பிங்க்கில் உங்களுக்கு நல்லா எடுத்து தனியாக தெரியும். ஐஸ் வந்து உள்ளார உள்ள ஐபால் வந்து நான் லைட் ப்ளூ வந்து அவுட்டர் ஷேடாக கொடுத்துட்ருக்கேன். ஐபால் வந்து நடுவில் இப்போ பிளாக் நம்ம கொடுத்துக்கலாம். தென் ஐப்ரோஸும் ஒரே ஸ்ட்ரோக்காக வந்து பிளாக் கலர் நம்ம அப்ளை பண்ணிப்போம். தென் அதோட வால் பகுதியில் லைட்டாக பிளாக் வந்து நம்ம அந்த ஹேர் பார்ட்டை வந்து அப்ளை பண்ணுறோம். ஐஸில் அவுட்டர் ஏரியா இருக்கிறதுல ஒயிட் கலர் பென் யூஸ் பண்ணி அந்த அவுட்டர் ஏரியா ஐஸ் பார்ட் வந்து ஒயிட் கலர் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 சைடும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நான் யானையோட சாப்பிட்ற விதம் பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா, நல்ல ஒரு பெரிய வளர்ந்த யானை வந்து எவ்வளோ ஒரு நாளைக்கு வந்து ஃபுட்டு கன்சியூம் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 140லேருந்து 270 கிலோ வரைக்கும் யானை வந்து கன்சியூம் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு, நல்ல வளர்ந்த பெரிய யானைகள்லாம். இப்போ வந்து யானையோட அந்த பாதம் இருக்கு இல்லையா, அதோட நெயில்ஸ் வந்து நான் ஒயிட் கலர் வந்து கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். இந்த யானை வந்து மேல் யானை இருக்குது இல்லையா, மேல் எலிஃபண்ட் வந்து அதோட உயரம் பார்த்திங்கன்னா 3 மீட்டர் வரைக்கும் அது இருக்குதாங்க. அதோட வெயிட் வந்து 6000 கிலோ வரைக்கும் இருக்குது. அதோட ஸ்கின் பார்த்திங்கன்னா அவ்வளோ திக்காக இருக்குமா, அதோட திக்னஸ் வந்து 3 சென்டிமீட்டர் வரைக்கும் திக்னஸாக இருக்கும். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி யானையோட கால்கள் 4மே வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதோட பாடி டைப்பே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பல்காக இருக்கும். அது பல்காக இருக்கிறதுனால எந்த வேலையும் செய்யாமலாம் கிடையாது. அது வந்து மலைகள் பகுதியிலெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்தே வந்து நிறைய விஷயத்துக்கு யானையெல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த லேண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எலிஃபண்ட்டோட பிரெயின் தான் வந்து லார்ஜஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதோட கிலோகிராம் வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோகிராம் வந்து அதோட பிரெயின் இருக்குமாங்க. அதே மாதிரி அதோட மெமரி பவர் பார்த்திங்கன்னா டால்ஃபின்க்கு அடுத்தது ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான அனிமல் யாருன்னு பார்த்திங்கன்னா யானையை தான் சொல்கிறாங்க. அதோட எக்ஸலண்ட்டான வந்து அறிவு வந்து யானைக்கு அவ்வளோ அதிகமாக இருக்கான். தென் அதோட ஹியரிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லு அதையும் ரொம்ப அதிகமாக யானைகளுக்கு வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. யானையோட ப்ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா 22 மந்த் லாங்கஸ்ட் பீரியடுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம ட்ராயிங்கில் மைக்ரோ பென் யூஸ் பண்ணி நம்ம அவுட்லைன் போட்டுட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம இந்த ஸ்கெட்சை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த யானையோட ப்ரீடிங் பீரியட் சொன்னேன் இல்லையா 22 மந்த். இந்த யானை குட்டி போடுறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குட்டி தான் மேக்ஸிமம் போடுவாங்க. ரொம்பவே ரேராக தான் வந்து ட்வின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிறந்த யானையோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னா 90லேருந்து 115 கிலோ வரைக்கும் யானை இருக்குமாங்க.
இந்த யானைகள் எல்லாம் திடீர்னு இறந்து போகும் இல்லையா, அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா யானையோட டெத்து வந்து நிகழ்கிறது கார்டியாக் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக், அதுக்கப்புறம் பிரெயினில் வந்து பிளட்டு வந்து ஸ்டோரேஜ் ஆகிடுமாங்க. அதாவது ரத்தக்கட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களால் மட்டும்தான் யானை வந்து சீக்கிரத்தில் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யானை வந்து மனுஷன் போல் 70 வருஷம் வரைக்கும் வாழ்கிற அளவுக்கு அதோட கெப்பாசிட்டி இருக்குது. இப்போது எனக்கு தெரிஞ்ச டாப் ஃபேக்ட் வந்து யானையை பற்றி நம்ம இன்னும் மேலும் கொஞ்சம் சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்திலேயே வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லார்ஜஸ்ட் லேண்ட் அனிமல்னு பார்த்தீங்கன்னா யானை தான். இதோட ஸ்பீஷியஸ் வந்து 3 வகை தான் இருக்குது. ஸோ அந்த 3 வகையும் அதோட காதுங்களை வச்சே நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். யானையோட பல்லுன்னு பார்த்தீங்கன்னா அதோட தந்தங்களை தான் பல்லுன்னு சொல்கிறோம். அதோட ஸ்கின் வந்து அவ்வளோ திக்காக இருக்கும். தென் இன்னொன்று ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அது கான்ஸ்டண்ட்டாக ஈட் பண்ணிகிட்டே இருக்கும், சாப்பிட்டுட்டே இருக்கும். யானை வந்து எப்படி கம்யூனிகேஷன் வந்து நம்மளுக்குலாம் கொடுக்கும்னா அது வைப்ரேஷன். நமக்குன்னு இல்லை, யானை எப்படி வந்து கம்யூனிகேட் ஆகும்னா வைப்ரேஷன் மூலியமாக தான் கம்யூனிகேட் ஆகும். அதே மாதிரி யானை பிறந்த உடனே வந்து 20 நிமிஷத்துலேயும் நின்றுடுமாங்க எழுந்து. அப்புறம் யானைக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மெமரி பவர் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரம் எதையுமே வந்து மறக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் உங்ககிட்ட இப்போ யானையை பற்றி நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இப்போ அவுட்லைனும் பிளாக் பென் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஆல்மோஸ்ட். இப்போ பாருங்கள், ஃபுல் வியூ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எப்படி வந்திருக்குன்றத அதோட க்ளோஸ் வியூ ஷேடிங்ஸும் இப்போ நம்ம பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்றதையும் உங்களுக்கு டிஸ்பிளேயில் இருக்குது. ஸோ இப்போ க்ளோஸ் வியூலையும் ஷேடிங்ஸ் பாருங்கள், நான் எப்படி லேயர் பை லேயராக அப்ளை பண்ணியிருக்கேன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.